மட்டும் வாங்குறானுங்க, திருப்பி தர மாட்டாங்க. நாய் மாதிரி நம்மளையே விடுறானுங்க. இன்னைக்கு மட்டும் கடன் தள்ள நான் பாரு. யாருமா வீட்டுல கடன் வாங்குறது, கடன் கேட்க வந்தா வீட்டு கதவு பூட்டின்னு வெளில இருக்குது. வாங்கண்ணே. எங்கம்மா உங்க வீட்டுக்காரு? வேலைக்கு போயிருக்காங்கண்ணா. 6 மாசம் ஆச்சுமா, இன்னும் வட்டியும் வரல, அசலும் வரல. எப்பதான் நீங்க காசை கொடுக்க போறீங்க? அண்ணே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணே. நாங்க ஒரு இடத்துல காசு கேட்டிருக்கோம், அது கிடைச்சதும் நான் முதல்ல உங்களுக்கு கொடுத்துறேண்ணே. 6 மாசமா இதே பாட்டமா பாடினு இருக்கீங்க. நீங்க எப்பதான் கொடுக்க போறீங்க? நீங்க என்ன சொல்லி காசு வாங்குனீங்க? பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி வாங்குனீங்க. நான் ஹாஸ்பிட்டல் வச்சு இந்த காசை கையில கொடுத்தேன். அப்ப புருஷனை பொண்டாட்டி வாங்கி போனீங்கல்ல, எப்பதான் தர போறீங்க? வட்டியும் வரல, அசலும் வரல. அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்கண்ணே. கண்டிப்பா நாங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவோண்ணே. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க எங்க காசை கொடுத்தாதான் நெட்டு விட்டு நான் போவேன். அண்ணே கோவப்படாதீங்கண்ணே. என் வீட்டுக்கார் வந்து நான் சொல்லி எப்படியா ஏற்பாடு பண்றேனே. அம்மா தினமும் உங்க வீட்டுக்கு பெட்ரோல் 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு வந்து போயினுக்கிறேன். நீங்க எப்பதான் காசை கொடுக்க போறீங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. ஒரு வாரம் ஒரு டைம் தரேன், அதுக்குள்ள என் வட்டியும் அசலையும் சேர்த்து கொடுத்துருங்க. இல்லன்னு வச்சுங்களேன், என்ன இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டீங்க, வேற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டேன். அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே. என்னம்மா? தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா. இந்த 100 ரூபாய் பெட்ரோலுக்கு வச்சுக்கோங்கண்ணா. இதெல்லாம் ஒரு காசு, இது பெட்ரோல் வர வச்சோம். நான் கொடுத்தது 1 லட்சம், கொடுத்தது 100 ரூபாய்.